ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் பல்வேறு வகையான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது திருப்பூர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டென்டல் யூனிட், அதாவது டென்டல் சர்ஜன் கேட்டிருக்காங்க. 5 வேகன்சி, 34,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 13,800 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்டல் சர்ஜனுக்கு பிடிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டண்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபில் பண்ணிவிட்டு 9/8/2024 நீங்கள் பார்த்தா அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே சீக்கிரமாக பார்த்தா அனுப்பி வச்சுருங்க. இது பார்த்தா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு பல்வேறு பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஒன் வேணால் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக டிரைவருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி, கிட்டத்தட்ட 13,500 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேலிட் மோட்டார் லைசன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தா கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே பார்த்தா பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தா நர்சிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். MPHW ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கேட்டிருக்காங்க. 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி, 15,000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிட்டு டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தா 3வது பதவி. அதுக்கடுத்து பார்த்தா ஆடியாலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஆடியாலஜி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஆடியோ மெட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேகன்சி, 17,250 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சித்த மருத்துவர் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி, இதுக்கு நீங்கள் சித்தா முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தா டிஸ்பென்சரி கேட்டிருக்காங்க. மருந்து வழங்குபவர் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய் மந்த்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக நலத்திட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து மருந்து வழங்குபவர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தமாக மல்டிபர்பஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 7 வேகன்சி. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. தமிழ் தெரிஞ்சிருந்தாவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேயூர் வட்டார ஆரம்ப நிலையம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சித்த மருத்துவர் கேட்டிருக்காங்க. ஆயுஷ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த வேகன்சி. கிட்டத்தட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க 9/8/2024 ஒவ்வொரு இதுக்கும் அவங்க அனுப்பின முகவரி கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு மென்ஷன் பண்ணிட்டு 9/8/2024 அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.